வணக்கம் ஸ்ரீ போன்சாய் ஜோன். இன்றைக்கி நம்ம கேஸ்கட் போன்சாய் ஸ்டைல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஃபைக்கஸ் க்ரீன் ஐலாண்ட் இதில் அன்வான்ட் பிரான்ச்சு, இந்த கீழ் நோக்கி போகிற இந்த பிரான்ச்சை நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடணும். வேறு ஏதாவது எந்த பிரான்ச்சஸ் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிடணும். ஃப்ரண்ட் ஃபேஸிங் பிரான்ச்சஸ் ஆல்சோ ரிமூவ் பண்ணிடணும். இது சைட் பிரான்ச்சஸ் மட்டும்தான் நமக்கு பேடிங்க்கு வர மாதிரி இருக்கும் கேஸ்கெட்டை பொறுத்த அளவுக்கு. ஸோ வேறு ஏதாவது இருந்தாலும் நம்ம ரிமூவ் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. இந்த லீஃப் வந்து இப்படி டீஃபோலியேட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணிடுங்க. ஃபுல்லாக பண்ணால் நம்ம வயர் பண்ணி ஃபைனலாக முடிக்கும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது, உங்களுக்கு தெரியாது அந்த வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால் நான் இப்படி டீஃபோலியேட் பண்ணிக்கிறேன். இந்த லீஃப் எல்லாமே பாதி பாதியாக கட் பண்ணி விட்றது. இது மாதிரி பண்ணிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, முடிஞ்சு. இப்போது எல்லாம் டீஃபோலியேட் பண்ணியாச்சு. இந்த பிரான்ச்சஸை ரிமூவ் பண்ணியாச்சு. அங்கே இருந்த பிரான்ச்சஸை, கீழ் நோக்கி அந்த பிரான்ச்சஸை. இப்போது சிங்கிள் வயரு யூஸ் பண்ணியாச்சு, பெரிய திக் வயரு. மெயின் பிரான்ச்சஸ்க்கு மட்டும் வயர் பண்ணியிருக்கு. நம்ம லாஸ்ட் வீடியோலேயும் சொல்லியிருப்போம் எப்படி வயர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபைக்கஸ் க்ரீன் ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு மெட்டீரியலு. நம்ம எப்படி வேணாலும் பெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹார்டி வுட்டு நல்லா வளரும். எங்கே எப்படி வச்சு ரூட்டை கட் பண்ணி வச்சாலும் இந்த பிளான்ட் வந்து நல்லா வளரும். கட்டிங்ஸில் ரொம்ப நல்லா வளரும். ஃபுல்லாக வயர் பண்ணிக்கோங்க. மெயின் பிரான்ச்சஸாக வயர் பண்ணோம். அப்போ தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை ஷேப் பண்ணிவிட்டு தான் அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் கட் பண்ண முடியும். நல்லா பெண்ட் பண்ணி நமக்கு தகுந்த மாதிரி ஷேப்பு கொண்டு வந்துடுங்க. இது நல்லாவே ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். கேஸ்கட் ஸ்டைலை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு மலைக்குன்று மேலே ஒரு மரம் வந்து ஸ்னோஃபால்னாலேயோ லேண்ட்ஸ்லைடிங்னாலேயோ இந்த மாதிரி ஒரு இயற்கை சீற்றத்தால் உடஞ்சி விழுந்து அது சன்லைட்டை நோக்கி வளர பார்க்கும். அதோட இமேஜின் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் அதோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற. அதுதான் கேஸ்கட் ஸ்டைலு, வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிள் தான், பட்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் கேஸ்கட் ஸ்டைலை. இதிலே வச்சுக்கணும் அப்படின்னா அந்த பிளான்ட்டை வயரிங் பண்ணணும், எப்போவும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக வயர் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஃப்ரண்ட் பேசிக் வைஸ் பண்ணியாச்சு. இப்போது ஃப்ரண்ட் ஃபேஸிங் பிரான்ச்சஸ், இதுதான் ஃப்ரண்ட் ஃபேஸிங் பிரான்ச்சஸ்ஸு. இதை ரிமூவ் பண்ணிடுறோம். இந்த பிரான்ச்சஸை இதை ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பிரான்ச்சஸையும் நம்ம எடுத்துடுறோம். நம்ம ஒவ்வொரு லேயராக தான் இதை பேடிங் செட் பண்ண முடியும். ஒரு லேயரோட இந்த பிரான்ச்சஸை ரிமூவ் பண்ணியாச்சு. எப்போவுமே இந்த கர்வுக்குள்ளே வந்து பிரான்ச்சஸ் வளரக்கூடாது, அப்படின்னு தான் ரிமூவ் பண்ணிடணும். எட்ஜஸில் மட்டும்தான் பிரான்ச்சஸ் இருக்கணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த கேஸ்கட் ஸ்டைலில் நேராக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்ஃபார்மல் அப்ரைட்டு அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். அதே தான் கேஸ்கட்டு. அதை கீழ் நோக்கி இருக்கிற அந்த செடியை வச்சு நம்ம பண்ணுறோம்.
இப்போ அன்வான்ட் பிரான்ச்சஸை ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எப்பவுமே வந்து இந்த மாதிரி வயர் பண்ணிக்கிங்க. வயர் கூட தான் ஒரு வயர் போகணும். நிறையா டைம் நம்ம சொல்லியிருக்கோம். இதை இன்னும் பெண்ட் பண்ணலாம். இந்தளவுக்கு இன்னும் பெண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ரீபாட் பண்ணிவிட்டு வேறு பாட்டுக்கு மாற்றிட்டு நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சம் டாலான பாட்டை வைக்கணும் நம்ம. இது அதோட ஸ்டைலு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிரான்ச்சஸ்ஸு லீஃப்லாம் வந்து இப்படி மேல் நோக்கி தான் வளரும். இது ஒரு பேடு, இங்கே ஒரு பேடிங் செட் ஆகும், இங்கே ஒரு பேடு செட் ஆகும். அப்படி லேயராக நம்ம இதை ஷேப் பண்ணிகிட்டே வரணும். பேடிங் ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸி தான். ஃபைக்கஸ் க்ரீன் ஐலாண்ட் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு பிளான்ட்டு. ஸோ இதில் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.